முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போட்டியிடும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக தேர்தல் பணிக்குழுவினர், அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 38வது வார்டில் உள்ள மசூதியில் தொழுகை முடிந்து திரும்பிய இஸ்லாமிய பெருமக்களிடம் கழக அவைத் தலைவர், அமைச்சர்கள், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் வாக்கு சேகரித்தனர். புதிய வண்ணாரப்பேட்டை நாகூரார் தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அஜீஸ் பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமிய பெருமக்களிடம் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் ஆதரவு திரட்டினர். 43வது வார்டு காசிமேடு, சூரிய நாராயணன் தெரு, காசிமா நகர் ஆகிய பகுதிகளில் நட்சத்திர பேச்சாளர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை பொதுமக்களிடம் விளக்கிக் கூறி வாக்கு சேகரித்தனர். 40வது வார்டு வஉசி நகர் மார்க்கெட் பகுதியில் கைதே மில்லத் பள்ளிவாசல் அருகே இஸ்லாமிய பெருமக்களிடம் அமைச்சர், துணை சபாநாயகர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். 41வது வார்டு கொருக்குப்பேட்டை எம்ஜிஆர் நகர், அன்னை சத்யா நகர், எழில் நகர் ஆகிய பகுதிகளில் நட்சத்திர பேச்சாளர்கள் திறந்த ஜீப்பில் சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் மக்கள் நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் எடுத்துரைத்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரளாக சென்றனர். ஒரே ஒரு நாள் அம்மா ஒரு ரவுண்ட் வந்தா ஓட்டு என்றனைக்கு ஒவ்வொரு ரவுண்டிலையும் பயங்கரமான லீடிங்கில் வரக்கூடிய உறுதி என்ற நிரூபிக்கும் தேர்தல் 27 அன்று வாக்குச்சாவடிக்கு சென்று இளைஞர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி இன்று மாண்புமிகு அம்மாவின் வெற்றி சின்னம் அந்த பசுமையான வெற்றி சின்னமாகிய இரட்டை சின்னத்தில் வாக்களித்த அம்மாவை அமோகன வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்போடு, பண்போடு, கனிவோடு உங்கள் பாதத்தை கேட்டுக்கொள்கின்றேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் தொகுதிக்கு உட்பட்ட மேயர் வாசுதேவன் நகர், திருநாவுக்கரசு தோட்டம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கழக வழக்கறிஞர் அணியினருடன் அமைச்சர் மற்றும் கழக தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். எழில் நகர் பி பிளாக் 4 மற்றும் 5வது தெருவில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நிறைவேற்றி வரும் மக்கள் நலத்திட்டங்களை எடுத்துரைத்து திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. வஉசி நகர் பகுதியில் பல்வேறு இடங்களிலும் கழக எம்ஜிஆர் மன்ற நிர்வாகிகளுடன் அமைச்சர் உள்ளிட்ட கழக தொண்டர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். குறுக்குப்பேட்டை 47வது வார்டு பாரதி நகர் 1 மற்றும் 10வது தெருவில் அஇஅதிமுகவுக்கு ஆதரவாக அமைச்சர் மற்றும் பெருந்திரளான கழக நிர்வாகிகள் தீவிர பிரச்சாரம் செய்தனர். 47வது வார்டு பழைய வண்ணாரப்பேட்டை, இளைய முதலி தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அமைச்சர், தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மற்றும் கழக நிர்வாகிகள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவு திரட்டினர். காசிமேடு தேவராஜ் தோட்டம், சூரிய நாராயணன் செட்டி தெரு 1 8 தெருக்களில் அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கழக நிர்வாகிகள் முதலமைச்சரின் சாதனைகளை விளக்கும் பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தனர். வாக்கு சேகரிப்பில் கழக நிர்வாகிகள், திரளான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். 43வது வார்டு காசிமேடு எம்ஜிஆர் நகர் குடிசை பகுதி மாற்று வாரிய குடியிருப்பு பகுதிகளில் கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர், கிறிஸ்துவ முன்னேற்ற கழக தலைவர் உள்ளிட்டோர் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதி மக்கள் வீடுகளின் முன்பு வண்ணப்பூக்கள் மற்றும் வண்ணப் பொடிகளால் இரட்டை இலை சின்னத்தை கோலமிட்டு உற்சாகத்துடன் வரவேற்றனர். ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கே வாக்களிப்போம் என உறுதிபட தெரிவித்தனர். 43வது வார்டு காசிபுரம் பி பிளாக்கில் தேர்தல் ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது. இதில் கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 42வது வார்டு மேயர் வாசுதேவ் தெரு, வண்ணாரப்பேட்டையில் அமைச்சர், கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் வீடு வீடாக சென்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளையும் மக்கள் நலத்திட்டங்களையும் எடுத்துரைத்து துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். சேனியம்மன் நகர், அண்ணா தெரு, ஜீவா தெரு ஆகிய பகுதிகளில் தமிழ்நாடு அரசு கேபிள் நிறுவன தலைவர், நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் மற்றும் திரளான தொண்டர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தனர்.